இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கன்னிமரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பேராலய அர்ச்சிப்பின் விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை புனித மரிய மஜோரே பேராலய அர்ச்சிப்பின் விழா என்று கூட சொல்வார்கள். தமிழகத்தில் இதை பனிமய மாதா என்றும், பிறகு நேவிஸ் அன்னையினுடைய விழா என்றும், எஸ்கலின் அன்னையினுடைய விழா என்றும் இந்த விழாவை மிக விமரிசையாக பல இடங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பெரியநாயகி அம்மாவுடைய விழா என்று கூட இந்த விழாவை நம்ம சொல்லலாம். என்ன ஃபாதர், இந்த விழாவுக்கு இத்தனை பேர் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, உலகத்திலேயே 4 ஆலயங்கள் தான் பேராலயங்களாக கத்தோலிக்க திரு அவை கருதுகிறது. இந்த 4 பேராலயங்களும் ரோம் நகரத்தில் இருக்கிறது. மற்ற பேராலயங்களை எல்லாம் நம்ம பேராலயம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த மேஜர் பசிலிக்கா என்று சொல்லப்படுகிற உலகத்தின் மிகப்பெரிய பேராலயங்கள் என்று சொன்னால் இந்த 4 பேராலயம்தான். அந்த 4ம் ரோம் நகரத்தில் தான் இருக்கிறது. அதில் ஒன்று தான் அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற மரிய மஜோரே என்று சொல்லப்படுகிற ஆர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பனிமய மாதா நேவிஸ் அன்னையினுடைய இந்த ஆலய அர்ச்சிப்பு விழா. அன்புமிக்கவர்களே, இந்த ஆலயத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. கிபி 4ஆவது நூற்றாண்டில் அப்பொழுது இருந்த திருத்தந்தை லிபேரியஸ் என்பவர் தான் இந்த ஆலயத்தை முதலாக கட்டியதாகவும், அதனால் இந்த ஆலயத்திற்கு பெயர் லிபேரியானா பேராலயம் என்று கூட தொடக்கத்தில் அழைக்கப்பட்டது என்றும், அதற்கு பிறகு 7ஆவது 8ஆவது நூற்றாண்டில் யோவான் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு ரோமிய அரசின் கீழ் இருந்த ஒரு பிரபு ஒருவர் இருக்கிறார். பிரபுத்துவ குடும்பத்தை சார்ந்தவர். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அன்னை மரியாளிடத்தில் ஒரு பொருத்தனை வைத்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதற்காக ஒரு அதிசயமான ஒரு காட்சி அல்லது ஒரு அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் தங்களுடைய சொத்து முழுவதையுமே அன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்கு அர்ப்பணிப்பதாக ஒரு பொருத்தனை செய்து கொள்கிறார்கள். அதே போல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி எஸ்கலின் என்று சொல்லப்படுகிற அந்த மலை உச்சியில் பனி பொழிந்ததாக ஒரு வாய்வழி செய்தி ஒன்று கிடைக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் அங்கே வெயில் அதிகமாகத்தான் இருக்கும். பனி பொழிவதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த பனி பொழிந்த ஒரு காரணத்தினால அந்த பிரபுத்துவ குடும்பத்திற்கு அன்னை மரியாள் இந்த காட்சியின் வாயிலாக அவர்களுடைய குடும்பத்திற்கு பிள்ளை பாக்கியம் கொடுத்ததை நினைவுகூறும் வண்ணமாகத்தான் அந்த இடத்துல பனி பொழிந்த அந்த இடத்துல பனிமய மாதாவுக்கான ஒரு பேராலயம் கட்டப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த ஆலயம் பல திருத்தந்தைகளுடைய ஆலயமாக இருந்திருக்கிறது. சமீபத்தில் மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு பேராலயமாகவும் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது. அங்கே தான் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அன்னையினுடைய பீடத்திற்கு அருகில் என்பதையும் நாம் அறிவோம். இந்த பேராலயத்தில் தான் இயேசுவை முதலாக கிடத்திய அந்த தீவன தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியையும் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பேராலயத்தை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இந்த அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக இரக்கமே உருவாக இருக்கிற நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் செல்வதற்கு இந்த அன்னை தான் தகுதியான ஒரு பாதுகாப்பான வழித்துணை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த பனிமய மாதாவினுடைய அந்த ஆசீர்வாதத்திற்காக, பரிந்துரை ஜெபத்திற்காக இன்றைக்கு கூடியிருப்பார்கள். அந்த இடத்துல அன்னையினுடைய பரிந்துரையால் அவர்களுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் கேட்கப்பட வேண்டும். அன்னை மரியாளின் வழியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலர் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் வழியாக மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவருக்காக இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கனானிய பெண் ஒருத்தி வருகிறாள். தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருப்பதாகவும், பேய் பிடித்ததின் காரணமாக தன்னுடைய மகள் மிகவும் துன்புற்று இருப்பதாகவும் உதவி வேண்டி வருகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை சோதிக்கிறார். அந்த பெண்ணினுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை. அந்த பெண்ணை தாண்டி செல்கிறார். ஒரு சிலர் இயேசுவிடத்தில் அந்த அம்மா ஏதோ கத்திக்கிட்டு வராங்க, ஏதாவது நீங்கள் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பெண், ஐயா எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்ட நேரத்தில்
இஸ்ரேலில் காணாமல் போன ஆடுகளுக்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று 2வது முறையும் ஆண்டவர் அந்த பெண்ணை சோதிக்கிறார். அந்த பெண்ணை தாண்டி செல்கிறார். மறுபடியும் அந்த பெண் இயேசுவிடத்தில் தன் மகளுக்காக உதவி கேட்ட நேரத்தில், அம்மா, பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, ஐயா, அந்த பிள்ளைகள் உண்ணுகிற பொழுது சிந்துகிற அந்த ரொட்டி துண்டுகளை உண்ணுகிற நாய் போன்று என்னை கருதியாவது என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கள் என்று தாழ்ச்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய அந்த காரணத்தினால தான் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்பியபடியே உன் மகள் குணமடைவாள் என்று அவருடைய குழந்தையை இன்றைக்கு குணப்படுத்தி அனுப்புகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் கானாவூர் திருமணத்தில் எத்துணை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தாழ்ச்சியோடும் தன்னுடைய மகன் வழியாக அந்த குடும்பத்திற்கு அன்னை மரியாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தாள். அதே போல கல்வாரி அடியில் அத்துணை துன்பங்களையும் ஏமாற்றுகளையும் வெறுப்புகளையும் கண்டு கடவுளுடைய திட்டம் தன்னில் நிறைவேற வேண்டும் என்று தாழ்ச்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய துன்பத்தை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்த அந்த அன்னை மரியாளுக்கு இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எதிர்நோக்கும் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டி இந்த அருமையான தினத்தில் மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.